வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் சிறிய கதை. அப்பாவின் கடைசி கை. அரச மருத்துவமனை. இரவு 2 மணி. அவசர சிகிச்சை பிரிவு. வெளியே 65 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார். கையில் ஒரு பிளாஸ்டிக் பை, கண்ணில் தூக்கமும் பயமும். உள்ளே அவரோட 28 வயது மகன் பைக் விபத்தில் தலையில் பலத்த அடி. டாக்டர் சொன்னார், ஆப்ரேஷனுக்கு $50,000 வேணும். இப்பவே கட்டினால்தான் பிழைச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றார். அந்த மனிதர்கிட்ட $300 தான் இருந்தது. அவர் கட்டிடத் தொழிலாளி. 3 நாளாய் வேலை இல்லை. மனைவி 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து விட்டார். அவர் யார்கிட்டையும் கையேந்தில்லை. பில் கவுண்டரில் போய் நின்று பையில் இருந்த எல்லாவற்றையும் எடுத்து வைத்தார். ஒரு பழைய வெள்ளி கொலுசு, கிழிஞ்ச பேங்க் பாஸ்புக், மனைவியோட ஃபோட்டோ, ஒரு கைக்கடிகாரம். ஐயா, இதை வாங்கி கொள்ளுங்கள். என் மகனை காப்பாற்றுங்கள். நான் வேலை பார்த்து காசை திருப்பி தருகிறேன் என்று சொன்னார். குரல் உடைஞ்சு போயிருந்தது. கவுண்டரில் இருந்தவங்கள் மறுத்து விட்டார்கள். இதெல்லாம் எடுக்க முடியாதுங்க என்றார். அவர் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டார். தலையை பிடிச்சபடி அழுதார். ஆனால் சத்தமில்லாமல். கடவுளே, என் பையனை எடுத்துக்கொள். ஆனால் என் கையில் வைத்து உயிரை விடவை. அவ்வளவுதான் கேட்கிறேன் என்று முனகினார். அந்த நேரம் அங்கே வந்த ஒரு ஜூனியர் டாக்டர் இதை பார்த்துட்டார். அவரும் புதுசாய் வேலைக்கு சேர்ந்தவர்தான். சம்பளமே வாங்கவில்லை. அவர் போய் தன் பேர்ஸை எடுத்தார். $12,000 இருந்தது. மீதி பணத்துக்கு நர்ஸ், வார்ட் பாய், செக்யூரிட்டி, அங்கே இருந்த 15 பேர்கிட்டையும் கேட்டார். யாரும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்தார்கள். $50,000 20 நிமிஷத்தில் சேர்ந்தது. ஆப்ரேஷன் நடந்தது. 3 நாள் கழித்து பையன் கண் திறந்தான். முதல் வேலையாய் அவன் அப்பாவின் கையை பிடித்தான். அப்பா, நீங்கள் அழாதீங்கள். நான் செத்துவிட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் நிம்மதியாக இருங்கள் என்று சொன்னான். அப்பா ஒன்றும் பேசவில்லை. அவன் கையை இறுக்கமாக பிடித்துக்கிட்டே மெதுவாக சாய்ந்து படுத்தார். ஹார்ட் அட்டாக். அங்கேயே போயிட்டார். டாக்டர்கள் சொன்னார்கள், 3 நாளாய் அவர் சாப்பிடல, தூங்கல. பயம், கவலை, களைப்பு எல்லாம் சேர்ந்து நின்றது. ஆனால் அவர் போகும் வரைக்கும் மகன் கையை விடல. பையன் அளவும் இல்லை. அப்பா நெற்றியில் முத்தம் கொடுத்து சொன்னான், அப்பா, நீங்கள் கடைசி வரைக்கும் என் கையை விடல. நான் இனி யாரோட கையும் விட மாட்டேன். இப்போ அவன் ஒரு கிளினிக் வைத்து நடத்துகிறான். அப்பாவின் கை என்றது அந்த கிளினிக்கின் பெயர். அந்த அறக்கட்டளையை அவன் சிறப்புற நடத்தி விபத்தில் சிக்குகிற ஏழைகளுக்கு இலவசமாக உதவுகிறார். நன்றி, வணக்கம்.